எஸ்கே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால், வினைச்சொற்களில் வந்து நாங்கள் ஏற்கனவே வினையாடிகள் வந்து திணைப்பால் எண்ணிடம் என்பதை காட்டும் என்று படித்தினாங்க. அந்த வினையாடிகள் வந்து வினைச்சொற்கள் வந்து காலத்தையும் காட்டும். உதாரணத்துக்கு ஒரு பொருளை உணர்த்துவது பெயர்ச்சொல், ஒரு பொருளின் செயலை உணர்த்துவது வினைச்சொல். அந்த வகையில் வந்து வினைச்சொற்கள் வந்து காலம் காட்டும். அந்த காலத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். காலங்காட்டும் வினைச்சொற்கள் வந்து வினைமுற்றுகள் வந்து பெரும்பாலும் அந்த வினைச்சொற்களின் இடைநிலைகள்லாம் காலத்தை காட்டும். அது இந்த எப்படி காலம் காட்டுதலை பற்றி நாங்கள் இந்த வகுப்பில் உங்களுக்கு காட்டுகிறோம். வந்து 3 வகைப்படும். ஒன்று இறந்த காலம், நிகழ்காலம், மூன்று எதிர்காலம். இந்த வகையில் இறந்த காலம் என்று சொன்னால் வந்து ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சுது, வந்தான், போனான், சாப்பிட்டான் என்று சொன்னால் அந்த செயல் வந்து நடந்து முடிஞ்சன்ற அர்த்தம். அப்படி நடந்து முடிஞ்ச வினைச்சொற்கள் எல்லாம் வந்து இறந்த காலம் என்று சொல்லப்படுறது. நிகழ்காலம் என்றால் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. வருகிறான், வந்து கொண்டிருக்கிறான், போகிறான், சாப்பிடுகிறான், சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், அப்படி சொல்றது வந்து இப்போ செயல் நடந்து கொண்டிருந்தால் அதை வந்து நிகழ்காலம் என்று சொல்லுவோம். எனித்தான் செயல் நடக்க போகுதுன்னு சொன்னால், அல்ல ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னால் அது எதிர்காலம் என்று சொல்லுவோம். அதாவது வருவான், போவான், சாப்பிடுவான், அப்படி சொன்னோம்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து எதிர்காலம் என்று சொல்லுவோம். அப்போ இறந்த காலத்தை பொறுத்தமல்ல, இறந்த கால இடைநிலைகளாக சில சொற்கள் வரும். இந்த 5 வந்து இறந்த கால இடைநிலைகள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு வினைச்சொல்லுண்ட நடுவில் இடைநிலை வந்து இந்த சொற்களை கொண்டு வந்தோம்னு சொன்னால் அது கட்டாயம் இறந்த காலமாக இருக்கும். நிகழ்காலம் வந்து கின்று, கிறு, 2 இடைநிலைகள் இருக்கும். எதிர்காலம் வந்து இதை சொல்றது இடைநிலைகள் சொல்லி. இடைநிலைன்னு சொன்னா ஒரு வினைச்சொல்லுண்ட உறுப்புக்களை அந்த வினைச்சொல்லை வந்து நாங்கள் உறுப்புகளாக பிரிக்கும் போது நடுவில் வாரது இடைநிலைன்னு சொல்றோம். அதுதான் இந்த 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 சொற்களை கொண்டு இந்த இடைநிலை வந்ததுன்னு சொன்னால் அந்தந்த காலத்தை கொண்டு நாங்கள் பிரித்து பார்க்கலாம். இறந்த காலம், எதிர்காலம்னு சொல்லி இதற்கு நாங்கள் எல்லாத்துக்கும் உதாரணம் மூலம் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம். நாங்கள் உண்டான், கொய்தான், சென்றான், போயின, தேடின, போனான். இங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த உண்டான்ல உன், இட், ஆண், உண்டான், உன்சக, இட்சக, ஆண். அப்ப இந்த இட்ட நான் வந்து இடைநிலையாக வரும். கொய்தான்ல கொய், சக, இத், சக, ஆண். சென்றான்ல செல், சக, இத், சக, ஆண். தேடினால தேடு, சக, இன், சக, ஆ. போனான்ல போ, சக, இன், சக, ஆண். இதில் பாருங்க, உண்டான்ல இட்டனா வந்து இடைநிலை. அதனால் கொய்தான்ல இத்தனை வந்து இடைநிலை, சென்றான்ல இட்டனா இடைநிலை, தேடினான்ல இன்னன்னா இடைநிலை,
போனான்ல இன்ன இலமே இதில் இந்த அடிப்படையில் இறந்த கால இடைநிலைகளுக்கு வந்து உண்டானம் உண்டான நான் சாப்பிட்டான் அப்போ இறந்த காலம் எங்களுக்கு தெரியும் முடிஞ்சது கொய்தான் என்றா கொய்திட்டான் அதாவது ஒரு வாழைப்பழம் ஒரு கொய்யாப்பழத்தையோ ஏதோ ஒன்றா கொய்ஞ்சு பிடிங்கினது அப்போ அந்த செயல் வந்து நடந்து முடிஞ்சுது சென்றான் செயல் நடந்து முடிஞ்சுது தேடின செயல் நடந்து முடிஞ்சது போனான் செயல் நடந்து முடிஞ்சது இவ்வளோ வந்து இந்த இவ்வளோ 5 வந்து செயல் நடந்து முடிஞ்சது செயல் நடந்து முடிஞ்சதுன்னு சொன்னால் அது வந்த காலம் அந்த 5க்கு முடிய இடந்தால இடைநிலைகளுக்கு தான் நான் கீழே வந்து உங்களுக்கு இதில் வந்து உதாரணம் தந்திருக்கிறேன் இந்த 5 இடைநிலைக்குரிய உதாரணம் தான் இந்த 5 ஒவ்வொன்று இந்த இடைநிலைகளை வச்சுக்கொண்டு நீங்கள் இறந்த காலம் என்று கண்டுபிடிக்கலாம் அல்லது ஒரு செயல் நடந்துட்டா நடக்கிறாண்ட வச்சுக்கொண்டும் நீங்கள் இந்த காலங்களை கண்டுபிடிக்கலாம் இறந்த காலம் மட்டும் தான் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் இப்போ நாங்கள் நிகழ்காலத்தை பார்த்தோம்னு சொன்னால் உண்கின்றான் கொய்கிறாள் இதுல உன் சக கின்று சக ஆண் உண்கின்றான் கொய் சக கிரு சக ஆர் கொய்கிறாள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த உதாரணத்தில் கின்று கிரு கொய் உண்கின்றான்டா இப்போ உண்டு கொண்டிருக்கிறான் அர்த்தம் கொய்கிறாள்னு சொன்னால் இப்போ கொய்து கொண்டிருக்கிறான் அர்த்தம் அப்போ உண்கின்றான் என்றும் பெறும் கொய்கிறாள் என்றும் பெறும் உண்கிறாள் என்றும் பெறும் அப்போ கின்று கிரு இந்த ரெண்டும் வந்து இடைநிலை ஆகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது அப்போ இந்த ரெண்டும் தான் நிகழ்கால இடைநிலைகளாக நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு உண்கிறாள் உண்கின்றான்னு சொன்னால் இப்போ உண்டு கொண்டு இருக்கிறான் இப்போ செயல் நடந்து கொண்டிருக்கு கொய்கிறாள்னு சொன்னால் இப்போ செயல் நடந்து கொண்டிருக்கு அந்த ஒரு பூவை பிடுங்கி கொண்டிருக்கிறான் பூவை பிடுங்கிறது கொய்கிறாள்னு சொல்லலாம் அப்போ அந்த செயல் இப்போ நடந்து கொண்டிருக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கிறபடியா அதை நாங்கள் நிகழ்காலம் என்று சொல்கிறோம் அப்போ செயல் இப்போ நடந்து கொண்டிருந்தா அதை வந்து நாங்கள் நிகழ்காலம் என்று சொல்லுவோம் அடுத்தது வந்து நாங்கள் எதிர்கால இடைநிலைகளில் எதிர்காலத்துக்கு கூட பார்த்தா உண்பால் தேடுவாள் இங்க வந்து உன் சக உப் சக ஆர் தேடு சக உப் சக ஆர் அப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா உண்பாலில் உப்பண்ட இடம்ல வருது தேடுவால உப்பண்ட இடம்ல வருது அப்போ இங்கே வந்து உப்பும் உப்பும் இடம்ல மாறபடியா இது எதிர்காலம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உண்பால் என்ற வினைச்சொல் அல்ல வினமிட்டு வந்தா உண்பால் எப்போ உண்பால் எரித்தான் உண்பால் அதாவது எதிர்காலத்தில் புறாதான் உண்பால் அப்போ அதைத்தான் நாங்கள் செயல் எரித்தான் நடக்க போகுது அதுதான் எதிர்காலம் தேடுவாள் எரித்தான் தேடி முடிப்பாள் இன்னும் தேடி முடிக்கல தேடி முடிக்கல தேடிக்கொண்டு இருக்காமல எரித்தான் தேடுவாள் எரித்தான் தேட போறாள் அப்போ எதிர்காலம் எடித்தான் நடக்க போதான் செயல் என்றபடி தான் நாங்கள் இந்த எதிர்காலம்னு சொல்கிறோம் நீங்கள் கேட்கலாம் இந்த இடைநிலைகள்னு சொல்கிறதான இந்த இடைநிலைகள் அப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பெரிய வகுப்பாக்களுக்கு சாதாரணமாக தெரியும் இடைநிலைகள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆனால் சின்ன வகுப்பாக்களுக்கு தெரியாட்டி இப்படி பாருங்க முதலாவது இடத்துல உண்டான் இந்த உண்டான்ல முதல் ஒரு வினைச்சொல்லுண்ட வினை அடி அல்ல செயல் அடி ஒரு செயல் செய்கிறதுக்கு என்ன காரணம் உண்டாண்டா என்ன செயல் உண்ணுறது அப்போ அந்த முதல் பகுதியாக உண்ணண்டு எடுப்போம் பிறகு அதை எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த டானை பிரித்தோம்னா இட் சக ஆவெண்ணா அது எல்லாருக்கும் தெரியுமே இட் சகாவா டாவெண்ணான்னு சொன்னால் அது உயிர் மெய்யெழுத்து அதில் இட்டண்ணாண்ட மெய்யெழுத்தும் ஆவண்ணாண்ட உயிரெழுத்தும் இருக்கும் டாவண்ணாவில் அப்போ அதை பிரித்தோம்னா இட் சக ஆ அதே மாதிரி இந்த இன்னன்னா வரும் இப்போ நாங்கள் இடைநிலை அடுக்கை அப்படி எடுப்போம்னு சொன்னால் இந்த இட்டண்ணாவை அப்படியே கீழே வாக்குவோம் இட் சக இந்த ஆவண்ணா இன்னையும் சேர்த்து ஆனண்டு எடுக்கிறோம் அப்போ இங்கே வந்து உன்னண்டது நாங்கள் பகுதி என்று சொல்லுவோம் நீங்கள் பெரிய வகுப்பில் படிப்பீங்க அது என்னென்னு சொன்னால் ஒரு வினைச்சொல்லுண்ட
வினை அடி. அது சேர சொல்கிறது, அது என்ன செயல் செய்யணுமோ அது பகுதி, அதுதான் அடி. உண்மையான வினை சொல்லுன்னா அடி, அடி அதுதான். அதில் வந்து ஆர் செய்யணுமோ அவைய வந்து விகுதி கடைசியில் காட்டும். ஆண் சொன்னால் ஆண்பால். உண்டான் ஆண்பால், பால் விகுதி காட்டுற விகுதி என்று சொல்றது, அதுதான் விகுதி என்று சொல்றோம். நடுவில் வாரதான் இடைநிலை என்று சொல்லுவோம். இந்த இட்டன்னாத்தான் நாங்கள் இடைநிலைகள் என்று சொல்லி போட்டு காலங்காட்டும் இடைநிலைகள் என்று சொல்லி இங்க நாங்கள் பிரித்து எடுத்திருக்கிறோம். காலங்காட்டும் இடைவினைகள் என்று சொல்றது இப்படித்தான். உண்கின்றான பாருங்க, இங்க உன் பிரிச்சா அப்ப இதைத்தான் நாங்கள் அதே மாதிரி உண்பான் என்று பார்த்தோம்னு சொன்னா உன் உப் சக ஆண். அப்போ உன் சக உப் சக ஆண். இப்படித்தான் நாங்கள் இடைநிலைகளை வந்து பிரித்து பார்த்துக்கலாம். அதாவது உயிர்மெய் எழுத்தை பிரித்து உயிரெழுத்தாம் மெய் எழுத்தாம் பிரித்து எடுக்கிறது தான் 99% அப்படி வரும். சில எழுத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம். இந்த கின்றுன்றது இட்டனாகிறது, இன்னும் இட்டனா வரபடியாக அது ரூணாக மாறும். அப்போ கின்று ரெண்டு வருது. அப்போ அதில் தான் இந்த கின்று ரெண்டு வருது. அப்போ நாங்கள் இப்படி தான் இடைநிலைகள் வந்து கண்டுபிடிப்போம். ஏன்னா இட்டுன்னு சொல்லி ஒரு இடைநிலை இல்லை, அப்போ கின்று ரெண்டு சொல்லி ஒரு இடைநிலை இருக்குது. அப்போ அதனுடைய நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த வகையில் வந்து உங்களுக்கு காலங்காட்டும் இடைநிலைகள், காலங்கள் 3 வகைப்படும். உலகாணிகளான எதிர்காலம், அந்த 3 இடைநிலைகள் பார்த்துனாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்த்துனாங்க, அதுக்குரிய உதாரணங்களாக பார்த்துனாங்க. அப்போ இதோட வந்து இந்த இது முடிச்சு கொள்கிறோம். நீங்கள் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணினா தான் தொடர்ந்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்கோம். நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.